பிளேன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்கடா. தளத்தின் சமன்பாடுகள் அப்படின்றது பிளேன் ஈக்குவேஷன். தளத்தின் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாடல் இருக்கும். 3 மாடல் இருக்கும். மூணு இருக்கும்டா. அதாவது ஒரு பாயிண்ட் 2 வெக்டார் அப்படின்ற மாதிரி. ஒரு பாயிண்ட் 2 வெக்டார் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து 2 பாயிண்ட் 1 வெக்டார். மூணுமே பாயிண்ட் அப்படி இருக்கும். இதில் முதல்ல வந்து பாயிண்ட்டுன்னு சொல்கிற வார்த்தையை நான் வச்சுக்கோ. பாயிண்ட்டுன்னு வார்த்தை சொல்கிறோம், புள்ளின்னு அர்த்தம். சரியான்னு பார்த்துக்க. உன்னை ஏன்னு எடுக்கிறோம், உன்னை பின்னு எடுக்கிறோம், உன்னை சின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி உன்னை ஏன்னு எடுக்கிறோம், பின்னு எடுக்கிறோம், சின்னு எடுக்கிறோம். ஏ பி சி. முதல்ல கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் சமன்பாடுன்னு. கார்ட்டீசியன் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடு ஈக்குவேஷன். டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் போட்டு ஈக்குவல் டு 0. இதில் ஒரு பாயிண்ட் இருக்குனால ஒரு லைனில் மட்டும் எக்ஸ் மைனஸ் x1, ஒய் மைனஸ் y1, z மைனஸ் z1 அப்படின்னு எழுது. ஒரு பாயிண்ட்னால. 2 பாயிண்ட் இருந்தால் 2 லைனில் எழுது. எக்ஸ் மைனஸ் x1, ஒய் மைனஸ் y1, z மைனஸ் z1. அடுத்த எழுதையில் x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. 2 பாயிண்ட்டுக்கு. மூணாவது பாயிண்ட்னா மூணுமே எழுதிடணும். எக்ஸ் மைனஸ் x1, ஒய் மைனஸ் y1, z மைனஸ் z1, x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, x3 மைனஸ் x1, y3 மைனஸ் y1, z3 மைனஸ் z1. ஓரமுள்ள 1 1ன்னு வரும். இது ஒன்றுடா. இதுக்கு பேர் கார்ட்டீசியன் சமன்பாடு. சரி, அப்போ இதுக்கு மிச்சத்துக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, சில பேர் L1 M1 N1 எடுப்பாங்க. சில பேர் எடுக்கையில் L1 M1 N1 அப்படின்னு எடுப்பாங்க. சில பேர் ஏபிசின்னு எடுப்பாங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல உங்களுக்கு. சில பேர் எடுக்கையில் L1 M1 N1 அப்படின்னு எடுப்பாங்க. சில பேர் எடுக்கையில் C1 C2 C3 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. B1 B2 B3 அப்படி எடுக்கிறாங்க. இப்போ இதில் 2 பேலன்ஸ் இருக்குல்ல, 2 லைன் எழுதணும். அதிலிருந்து ரெண்டாவது பியிலேருந்து B1 B2 B3, மூணாவிலேருந்து C1 C2 C3. இதில் ஒரு இதுதான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ C1 C2 C3 ஒரு இது பேலன்ஸ் கடைசி. இதில் ஒன்றும் தேவையில்லை. இது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இது எழுதிட்டோம்னா மேலே அப்படியே அங்கே வர்றோம். 2 இது இருக்குது, ஃபார்மெட் இருக்குது. 2 ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா 2 ஃபார்மெட் இருக்குது. பேராமெட்ரிக் ஃபார்ம்னு ஒன்று சொல்லுவாங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம். இன்னொன்று வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. கொஸ்டினில் கேட்பாங்க, அது தகுந்தாப்பில் எழுதிக்கிறணும். நான் பேராமெட்ரிக்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் நீங்கள் எழுதிட்டிய மொத்தம் 3, ஒரே கொஸ்டின் தான் எல்லாமே. 5 மார்க்கு. அப்போ அது 2 தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா தெரியும். பேராமெட்ரிக்னா இந்த TS சேர்த்து எழுதுறது. நான் பேராமெட்ரிக்னா அது இல்லாமல் எழுதுறது. TSன்னு ஒரு வேரியபிள் சேர்த்து எழுதும்ல, அதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக் ஃபார்ம். துணை அலகு சமன்பாடு. துணை அலகு சமன்பாடுன்னு சொல்கிற மாதிரி. துணை அலகு வெக்டர்னு சொல்கிறது TS சேர்த்து எழுதுறது. நான் பேராமெட்ரிக்னா துணை அலகு அல்லாத அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஸ்டினில் இருக்கும். ஏக்கையில் தகுந்தாப்பில் எழுதிக்கணும். 3 கிட்ட 3 எழுதணும். பேராமெட்ரிக் ஃபார்ம்ன்றது R வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார்னு எழுதிட்டு இதோட ஒரு S சேர்த்துக்கோ, இதோட ஒரு T சேர்த்துக்கோ. அதே மாதிரி இங்கே எழுதியில R வெக்டார் ஈக்குவல் டு இதில் வந்து 2 இருக்கு. 2 இருக்கு அப்படின்னா 2 பாயிண்ட். அப்போ நம்ம எழுதியில A வெக்டார்னு எழுதிட்டு பொறுமையாக அடுத்து என்ன வரணும், ப்ளஸ் A கிராஸ் B, சாரி A மைனஸ் B இல்லை B மைனஸ் ஏன்னு எழுதுகிற ஆனங்க பாரு.
இந்த இதில் எழுதையில் ஒரு எஸ் சேர்த்துக்க, ஒரு டி சேர்த்துக்க, அது பேராமெட்ரிக் ஃபார்மு. அதே மாதிரி இதுலேயும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு எழுதிட்டு ப்ளஸ் ஒரு எஸ் சேர்த்துக்க, ஒரு டி சேர்த்துக்க. இதில் 2 பாயிண்ட் இருக்கனால எனக்குள்ள பி மைனஸ் ஏன்னு வரும். பி மைனஸ் ஏன்னு வரும். தெரிலைன்னா இந்த இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கணக்குள்ள x2 மைனஸ் x1 தான் எழுதியிருக்கோம். 2வது லைனில் என்ன எழுதியிருக்கோம்? அப்போ எது ரெண்டையும் கழிச்சிருப்போம்? இதுதானே x2 ஒயிட்டு. அப்போ பி மைனஸ் ஏ தானே எங்கே வரும்? அப்படி யோசிச்சுக்கோ. இங்கே எழுதிய ரெண்டுமே கழிச்சிருக்கு பாரு. அதுதான் இது எழுதுனா அதை எழுதிடலாம் சொன்னேன். இதில் இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருவேன், சி மைனஸ் ஏ இருக்குது. தெரியுதான் பாரு, இங்கே பி மைனஸ் ஏ இருக்குது மேலே, இங்கே என்ன இருக்குது பாரு, சி மைனஸ் ஏ. மாற்றி போட்டீங்கன்னா தப்பு. அது கீழே இருந்தோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பார்த்து கூட எழுதலாம். இந்த கீழே பாரு x2 x1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஒய் x3 x1 தானே இருக்குது. அப்போ என்ன வரும்? சி மைனஸ் ஏ. டேய் மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நான் பேராமெட்ரிக்னா இதை மட்டும் உள்ளே கொண்டு வந்துரு. இப்படி ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு எழுதணும். டாட் இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் சி. எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி இதை மட்டும் உள்ளே கொண்டு வந்துரு. ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். சாரி சி. எது ரெண்டுக்கும்? இது ரெண்டுக்கும். எது ரெண்டுக்கும் அப்படின்னா பார்த்துக்கோ, பொறுமையாக அப்சர்வ் பண்ணிக்க. பி மைனஸ் ஏக்கும் சிக்கும் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0. இப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னா இது ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். டாட் எது ரெண்டுக்குன்னா சி மைனஸ் ஏ வெக்டாருக்கும் பி மைனஸ் ஏ வெக்டாருக்கும் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0. இதுதான் 3 ஈக்குவேஷனுக்கு உள்ளது. மனப்பாடம் பண்ணி பொறுமையாக எழுதணும். நீங்களாம் ஒரு அறிவுபூர்வமாக யோசித்து எழுதுகிற மாதிரி பாரு. நான் கீழே எழுதுனேன், இது மேலே கூட செய்யலாம் மணி, இதை மேலே கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு செஞ்சுட்டினா இது ஈஸியாக தெரியும் பார்க்குறதுக்கு உனக்கு. இது 1 பாயிண்ட்டு, 2 பாயிண்ட், அது என்னது 3 பாயிண்ட். இப்போ நீ இதை எழுதுன்னு வச்சுக்கோங்க, பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆர் வெக்டார் ஈக்குவல், எல்லாத்துக்கும் ஆர் வெக்டார் ஈக்குவல் தான். இதில் ஃபஸ்ட்டில் ஒன்று x1 y1 போல ஏ வெக்டார்னு எழுதிடுறோம். இது தனித்தனியாக தானே இருக்குது. அப்போ பிசி தனித்தனியாக. இதில் செப்பரேட் பண்ணியிருக்கு ரெண்டாவதுல எது ரெண்டு கழிச்சிருக்குன்னா x2 மைனஸ் x1 அப்படின்னா இங்கே பி மைனஸ் ஏன்னு வரும். இந்த இடத்துல தனியாக சி நிற்கிது. 3 பாயிண்ட்னா 2 லேன்னு கழிச்சிருக்கோம்ல. அப்போ பி மைனஸ் ஏன்னு ஒன்று வரும், இன்னொன்று என்ன வரும், சி மைனஸ் ஏ. புரியுதான்னு பார்த்துக்க. அதை எழுதிட்டினா இந்த உள்ள அந்த ஏ கிட்ட கொண்டு போய் மைனஸ் ஏன்னு போட்டுக்கோ. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி மைனஸ் ஏ உள்ள கொண்டு போயிட்டு அது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கோ. மைனஸ் ஏ உள்ள கொண்டு போயிட்டு அது ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கோ. ஆனால் இடையில டாட் வரணும். ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இது புரியுதான்னு பாரு. இது புது ஃபார்மெட்டு, பிளேன் ஈக்குவேஷனுக்கு புது ஃபார்மெட்டு இது. நாங்கள் பழசு எழுதுறது, சில டீச்சர் பழசு சொல்லுவாங்க, பழசும் எழுதலாம். அல்லது பழசில் ஒரே இதுதான், வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் தான். வெக்டர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3 மாடல். 3 மாடல் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடல் 1 பாயிண்ட்டு 2 வெக்டார். ரெண்டாவது 2 பாயிண்ட்டு 1 வெக்டார், 3மே பாயிண்ட். இதுதான் 3 மாடல். இதுக்கு வெக்டர் ஈக்குவேஷன் எல்லாமே. அதே மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 2 தான் இருக்கும் பழசில். டிட்டர்மினன்ட் போட்டுருவோம், ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு பழைய ஃபார்மெட்டை சொல்கிறேன். இது 1 பாயிண்ட்னால எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே 2 பாயிண்ட் இருக்கனால 2 லைன் எழுதணும். எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1 அப்படி தான் எழுதுவாங்க. இது 3மே எழுதணும். எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 இப்படி எழுதணும். இது 3 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் சமன்பாடுன்னு தமிழில் எழுத முடியும். இது வெக்டர் சமன்பாடுன்னு எழுதணும் தமிழில். இப்போ இதுக்கு எழுதையில எப்பயும் போல் எழுதுனது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். இது ஏ, இது பி, இது சி. அது மாதிரி ஏ, அதோட அவங்க என்ன செய்வாங்கன்னா யூபின்னு எழுதுவாங்க. இதை யூபின்னு எழுதுவாங்க. 2 பாயிண்ட் இருந்தால் பின்னு எழுதிட்டு இது யூ, இது ஏபிசி. அதாவது வெக்டர் இருந்துச்சுன்னா யூன்னு பயன்படுத்துவாங்க.
வெக்டர் இருந்துச்சுன்னா யூன்னு பயன்படுத்துவாங்க. ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்யூ வெக்டார் ப்ளஸ் டிவி வெக்டார். இது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு, அதே மாதிரி இதுவும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு. 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 1 மைனஸ் எஸ்ன்னு எழுதிட்டு இந்த ஏ வெக்டார் எழுதுவாங்க, ப்ளஸ் எஸ்பி வெக்டார் எழுதுவாங்க, ப்ளஸ் டியூ வெக்டார் எழுதுவாங்க. 2 பாயிண்ட் பார்த்தா 1 மைனஸ் எஸ். 3 பாயிண்ட் பார்த்தோம்னா 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி அப்படின்னு எழுதிட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் ரெண்டுமே பாயிண்ட் தான், எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். இந்த வெக்டர் இருந்தால் தான் யூவின்னு பயன்படுத்துவாங்க. அந்த கோடு இருந்தால், லைன் இருந்தால், இந்த லைன் இருந்தால் யூவின்னு பயன்படுத்துவாங்க. பாயிண்ட் மாதிரி இருந்தால் ஏபிசின்னே பயன்படுத்திடுவாங்க. இதுதான் பழைய மெத்தடு, அந்த இடையில உள்ளது கிடையாது. இது பேராமெட்ரிக் ஃபார்ம் தெரியுதான்னு பாரு, டி சேர்த்து எழுதியிருக்கு. அவன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மும் ஒன்று எக்ஸ்ட்ரா இப்போ சேர்த்துருக்கான். சில டீச்சர் இதை வச்சு செய்வாங்க, சில டீச்சர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை வச்சு எடுத்துகிட்டு போகிறா கொஸ்டினை. இது ஆன்சரை பார்த்துக்குங்க, அல்லது எது உனக்கு ஈஸியாக இருக்கோ அது செஞ்சுக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு மாடல் வந்து இது, 2வது மாடல் இது, 3வது மாடல் இது. உன்ட்ட இப்போ சொன்னது தான், இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கோ. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1. இது ரெண்டுக்கும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம்னா b1 c1 சாரி b1 b2 b3 c1 c2 c3. முதல்ல கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறாங்க சில பேர். அதே மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இதுக்கு அதுதான் 2 பாயிண்ட் இருக்கு, அப்போ 2 லைன் எழுதணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 இசட் மைனஸ் இசட்1, x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. இங்கே எழுதையில் சிக்கு உள்ளது c1 c2 c3 பழசு தான், அப்படியே எழுதுறேன். இது மூணையுமே எழுது. எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 ஒய் மைனஸ் ஒய்1 z மைனஸ் z1, x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1, x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 எழுதிடுறாங்க. இதுல இருந்து அந்த 3 ஃபார்மெட்டையும் எடுக்கிறாங்க சில டீச்சர். அந்த சொன்ன மாதிரி நேற்று சொன்னவங்க தான் எடுக்கிறாங்க. அப்படி எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு ஆன்சர் வரும், அதுல இருந்து அவங்க ஆர் டாட்னு பிரித்து எடுக்கிறாங்க. ஆர் டாட்னு போட்டு ஒரு ஆன்சர் எழுதுறது வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அதுக்கப்புறம் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதையில இதை வச்சு எழுதிடுறாங்க. இதை வச்சு எழுதிடுறாங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தானே இருக்கு. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு பேராமெட்ரிக் ஃபார்ம், ஆர் வெக்டார் ஈக்குவல் ஏ வெக்டார் பிளஸ் எஸ்பி வெக்டார் பிளஸ் டிசி வெக்டார். அதே மாதிரி இங்கே எழுதையில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்று ஏ வெக்டார் தான், 2வது கழிச்சிருக்குல்ல, அப்போ எஸ் இன்ட்டு என்ன எழுதுவாங்க பி மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் என்ன எழுதிடுறோம் டிசி வெக்டார் எழுதிடுறாங்க. கீழே அந்த ஃபஸ்ட்டை மேலே கொண்டு வர கீழே கொண்டு வராங்க, தெரியுதா? இதில் எழுதையில கவனமாக எழுதுறோம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் தான் ப்ளஸ் பி மைனஸ் ஏன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது சி மைனஸ் ஏ. இடையில கிராஸ் போட்டுக்கிறாங்க, ரிவர்ஸில் போகிறா, தெரியுதா? ஏன்னா அந்த ஃபார்முலா மறக்காமல் இருக்கிறக்காண்டி செய்யுது. ஃபார்முலா மறக்காமல் இருக்கிறக்காண்டி செய்யுது. அது ரெண்டு இடையில உள்ளது பற்றி பிரச்சனை இல்லை. எனக்குள்ள இடையில வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு வரும், என்பி பேராமெட்ரிக் ஃபார்ம் தான் நான் இப்போ சொன்னது. பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி வரும்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் இப்படி வந்துடும். இதுக்கு எழுதையில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 2வது கழிச்சிருக்கு, அப்போ 2வது கழிச்சிருக்குனால பி மைனஸ் ஏ, இங்கே என்ன வந்துடும் எஸ் வெக்டார் ப்ளஸ் வெக்டார் இப்படி ப்ளஸ்ஸு டிசி வெக்டார். இதுக்கு எழுதையில் ஆர் வெக்டார் 3 இருக்குது, ஏ வெக்டார் எழுதிட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் சி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ, எனக்குள்ள எஸ் சேர்த்துக்கிறோம், சி சேர்த்துக்கிறோம். இது 2வது லைனுக்கு உள்ளது, இது 3வது லைனுக்கு உள்ளது. ஃபஸ்ட்டு x1 y1க்கு உள்ளது மேலே உள்ளது, ஃபஸ்ட்டில் உள்ளது. அதில் ஃபஸ்ட்டில் எல்லாமே ஏ இருக்கு பாரு. இதுக்கு மேலே அப்படியே எழுதணும்னா நீ எழுதிக்கலாம், இல்லை இதிலிருந்து சிலர் அந்த ஃபார்மெட்டோட நிறுத்திக்கிறா, ஃபார்முலா எழுத மாட்டாங்க. இப்போ இதில் எழுதணும்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்தால் என்ன வரும், ஆர் மைனஸ் ஏ வெக்டார் டாட், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும்னு சொன்னேன், பி கிராஸ் சி ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். அதே மாதிரி ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும்னு சொன்னோம், பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்துடும் கிராஸ் சி வெக்டார் சேர்த்து ஒரு ஹோல் ப்ராக்கெட், இது டாட். அதே மாதிரி இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணும், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இது என்ன டாட்டு, அது ரெண்டும் பி மைனஸ் ஏ கிராஸ் சி மைனஸ் ஏ, அவ்வளோதான், ஈக்குவல் டு 0. எப்படி உனக்கு ஃபார்மெட் உனக்கு புரியுதோ அது தகுந்தாப்புல எழுதுன ஒரு 5 மார்க் கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கேட்பாங்க.
புதுசாக உள்ளது ஃபஸ்ட்டு மாடல் வந்து மேலே உள்ளது, ரெண்டாவது எழுதுன ஓல்டு மாடல். இது வந்து ஃபஸ்ட்டு மாடலில் ரிவர்ஸில் எழுதி காமிச்சிருக்கேன். ஏன்னா சில ஸ்கூலில் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதிடுவாங்க, கையில் எழுதிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எழுதிடுவாங்க ஈஸியாக. இது ஒரு பாயிண்ட்டுக்கு எழுதுறா தம்பின்னு சொல்லுவாங்க, இது 2 பாயிண்ட்டுக்கு எழுதுறா தம்பின்னு சொல்லுவாங்க, அது 3 பாயிண்ட்டுக்கு எழுதுறான்னு சொல்லிடுவாங்க. அதை வச்சு இதை எழுதிடுவாங்க. இதில் ஏ மட்டும்தாடா அப்படி போட்டு பிசின்னு எழுதுறான்னு சொல்லிடுவாங்க. இதில் 2 கழிச்சிருக்கோம்டா, அதனால பி மைனஸ் சியை. இதில் கழிச்சிருக்கா இல்லை சியை போட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா 2மே கழிச்சிருக்கு சார், R2 R3, அதுவும் பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏ 2 தனித்தனியாக எழுதிடுவாங்க. அந்த இடையில எழுதியிருக்க நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் பெரும்பாலும் எழுத மாட்டாங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வந்து இழுத்து எழுதிடுவாங்க. அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, சரியா? இதுதான் 6.7க்குள்ள அறிமுகமான இது.